ஆப்போசிட்டில் டீ சூப்பர் சொல்லி ஒரு கடை இருந்து அங்கே போனேன், ஒன்றுமே இல்லை. பள்ளிவாசல் ஆப்போசிட்டில் இந்த டீ கடை ஒன்று இருந்தது, அங்கே இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, நல்லா இருக்குது. போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக டீயை ட்ரை பண்ணுங்கள். ஈரானி டீ இருக்குது, செம்ம ஒர்த்தான டீ, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாகூர் வியூ. இன்றைக்கி இஃப்தாருக்கு நான் எங்கே வந்து பார்த்துருக்கீங்கன்னா, ஐசூஸில் லொக்கேட் ஆகிருக்க இந்த பள்ளிவாசல் ஆஃபீஸ் அகமது கான் பள்ளிவாசலுக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த பள்ளிவாசலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உருது முஸ்லீம் தாங்க அதிகமாக இருந்திருக்காங்க. ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்தது. உள்ளே அவங்க பேசுகிறது எல்லாமே. உள்ளே போயிட்டு அசர் தொழுதுட்டு பள்ளிவாசலை பார்த்தேன். ரொம்ப பெருசாக இருந்தது, நல்லா அழகாக இருந்தது. மேலே போய் இஃப்தாருக்காக மேலே போனேன். இஃப்தாருக்கு வந்து பள்ளிவாசல் சார்பாக வந்து வடையும் ஜூஸை கொடுத்துருந்தாங்க. நான் வந்து மட்டன் சமோசா வாங்கினேன், வடை வாங்கினோம், பஜ்ஜியெல்லாம் வாங்கினோம். பக்கத்தில் இருக்க வந்து கிருணி பழ ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப அதிகமாக நிறைய ஐட்டம் கொடுத்துட்டாங்க. எனக்கு எதிர்க்க உட்காந்து பெரியவர் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்து உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது இந்த பள்ளிவாசலில். மகரிப் தொழுதுட்டு வெளியில் வந்தேன். எப்போ போல முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் தம் பிள்ளைகளுக்கு ஓதி பார்க்கறதுக்காக வெளியில் நின்று வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதாங்க நம்ம தமிழ்நாடு. ஒரு வழியாக 13 நோன்பு முடிஞ்சிச்சுங்க. மொத்தம் 13 நோம்பில் 12 பள்ளிவாசலுக்கு போயிட்டேன். ஃபஸ்ட் நோன்பு மட்டும் வீட்டில் திறந்தேன். நாளைக்கு வந்து 14 நோன்பு. நாளைக்கு வேறு பள்ளிவாசலில் போய் பார்க்கலாம்.